பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது என்ன பண்ணுவார்களா, நான் எனக்காக சாப்பிடல, என் கோபாலனுக்காக சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கும் போது நான் என்னுடைய மானத்துக்காக நான் மறைச்சதில்லை, என் கோபாலனுக்காக ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். எது பண்ணினாலும் கோபாலா 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 கோபாலான்னு அந்த நாமத்தை சொல்லி 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 ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பித்தார்கள். நம்முடைய மகான்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார்கள், என்னன்னா ஸ்டார்ட் த டே நாமா வில் த டே நாமா என் த டே நாமா. சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்காரு. உங்களுக்குலாம் தெரியும், திருவண்ணாமலையில என்ன சார் ஒன்று தொட்டு ஒரு இடத்துக்கு போறீங்களே, நான் எங்க தொட்டு போனாலும் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுவேன், நீங்க நிறைய நல்ல உன்னிப்பா கேட்கணும். அதற்காக தான் சொல்றோம். பப்பா ராமதாசர் ஒருத்தர், அவர் யாருடைய குரு அப்படின்னா சுவாமி யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளுடைய குரு பப்பா ராமதாசர்னு பேர். அந்த யோகி ராம் சுரத்குமார் சுவாமி அனவிரதமும் நாட்கள் ஒன்று வச்சுட்டு இருந்தார். என்னன்னா ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படிங்கிற நாமம் அவரிடத்துல இருந்தது. இந்த நாமம் என்னதான் வேலை பண்ணணும் அப்படின்னு அடியார்களான நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனா மகான்கள் இடத்துல அந்த நாமம் ஸ்ரத்தையோடு இருந்தது. அந்த நாமத்துக்குரிய நாமி அந்த தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெய்வம் ஒரு கட்டுப்பாட்டோடு அவர்கள் இடத்துல இருந்தது. அது நமக்கு புரிகிற வகையில் நம்ம குருநாதர் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நடந்த சம்பவத்தை சொன்னார். உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கின்றோம், நல்லா உன்னிப்பாக கேளுங்கள். நம்ம சுவாமிகள் யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் இருந்தது பீகார் தேசத்திலிருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலையில தான் ஜீவனம் பண்ணினார். திருவண்ணாமலையிலே தான் இருந்தார். அக்ரஹார கொள்ளையில இருந்தார் அந்த சுவாமிகள். அவர் நாட்டில் சொல்லி வந்த நாமம் நாம் சொன்ன இதே ராமநாமத்தை தான் சொல்லிட்டு வந்தார். அந்த சுவாமி யோகி ராம் சுரத்குமாரிடம் பல அடியார்கள் இருந்தார். எழுத்தாளர் பாலகுமாரன் கூட அவருடைய அடியார் தான். அந்த வகையில் பார்க்கும் போது திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் மாமா ஒருத்தர். நல்ல கேளுங்க, ராமான்னு சொன்னா நல்லது நடக்குமா சார்? நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த ராமநாமா நம்முடைய தலையெழுத்த மாற்றுமா சார்? ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த ராமநாமத்தினால நமக்கு பல நன்மைகள் வந்து விடியுமா சார்? ஒரு கேள்வி இருக்கலாம். கண்டிப்பாக சொல்றோம். ஏன்னா அந்த வரி அதுக்கு தான் முதல்ல பாடினோம். பொருளோ செலவில்லை எனினும் மருளோ வேண்டினோ. எந்த நாமத்தை நம்ம திருப்பி 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 சொல்றோமோ அந்த நாமத்துக்குரிய நாமி நம்ம இடத்துல வந்து சேவைக்காக இருக்கும். அதைத்தான் பல அடியார்கள் இடத்துல இருந்தார்கள் அந்த சுவாமிகள் இடத்துல. அந்த சுவாமிக்கு ஒரு அழகான ஒரு சீடர் ஒருத்தர் இருந்தார். ராதாகிருஷ்ணர் பெயர், பெரிய தனவந்தர். இந்த நாமா ஏதோ ஏழைக்கு தான் இந்த ராமா அப்படின்னு நினைக்காதீர்கள். இந்த நாமா யாருக்குன்னா பண்டிதன் முதல் ஒன்று பாமரன் வரையினோ அண்டி பிழைத்தினோ கீர்த்தனம் பாடினே ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. பண்டிதன் முதற்கொண்டு பாமரன் வரையிலும் எல்லாரையும் இந்த ராமநாமம் என்னப்படுத்தும்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அப்பேற்பட்ட அந்த ராதாகிருஷ்ண மாமா பெரிய தனவந்தர். அவர் என்ன பிசினஸ் மேனா இருந்தார்னா வெளிநாடுகள்ல டிராக்டரை வாங்கி உள்நாடுகள்ல இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய தனவந்தரா இருந்தார். நீங்களாம் நன்கு கேட்டீர்களானால் உங்களுக்கு நன்கு புரியும் இந்த ராமநாமத்துடைய பிரபாவம் என்னங்கிறது. அப்ப அந்த டிராக்டரை வெளிநாட்டுகள்ல இருந்து வாங்கி உள்நாட்டுகள்ல இறக்குமதி பண்ணினார் அந்த ராதாகிருஷ்ணர். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா தான் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் போட்டு நிறைய டிராக்டர்களை வாங்கி திருநெல்வேலி கொண்டு வந்து இறக்கிட்டு அந்த பிசினஸ்ல எப்படியாவது நம்ம மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராக்டர் எல்லாம் வாங்கி போட்டார். அந்த டிராக்டரை வாங்கி ஏதோ நிற்கிறதுக்காக வாங்கி போடல, இறக்குமதி ஊர்களில் விற்கிறதுக்காக வாங்கி போட்டார். தனக்கு தெரிந்தவர்களிடத்துல பகிர்ந்தார். எல்லாரும் வந்து டிராக்டரை வாங்கினார்கள். டிராக்டரை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களுடைய அந்த விவசாயத்துக்காக பயன்படுத்தும் போது அந்த டிராக்டர்கள் என்னன்னா சரியா இயங்காம போயிருச்சு. இயங்கலைன்னு சொன்ன உடனே போன் பண்ணினார்கள். அந்த டிராக்டரை விற்ற ராதாகிருஷ்ணருக்கு போன் பண்ணினார்கள். சார், உங்களிடத்துல வாங்கின டிராக்டர் எதுவும் வேலை செய்யல அப்படின்னு. வேலை செய்யலன்னு சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா பரவாயில்ல, 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா பரவாயில்ல, டிராக்டரை வாங்கின அத்துணை பேரும் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே மனம் நொந்து போனார் அந்த ராதாகிருஷ்ணர்.
கட்டுனை கூட்டினோர் கடலில் நீர் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாயன்மார் ஒருத்தர் பாடுறார், கட்டுனை கூட்டினோர், என்ன கண்ணாலதான் கட்டுங்க, நடுக்கடல்ல தான் தூக்கி போடுங்க, எனக்கு நல்ல துணைங்கிறது எதுனா நான் கும்பிடக்கூடிய தெய்வம் தான் எனக்கு நல்ல துணை, இந்த நாமம் தான் எனக்கு பெரிய துணைன்னு சொல்லிட்டு போனார். கட்டுனை கூட்டினோர் கடலில் நீர் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதனுடைய நாமத்தினுடைய மகிமையை கொண்டாடின இந்த 63 நாயன்மார்கள் பிறந்த இந்த பாரத தேசத்துல நமக்கும் ஒரு பிறவி. அப்படி திக்கற்று இருந்த அந்த ராதாகிருஷ்ணன் மாமாவுக்கு யாரு துணையா இருந்தார்னா யோகி ராம் சுரத்குமார் சுவாமி, அந்த குருநாதர் தான் துணையா இருந்தார். கிளம்பினார், திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பினார். திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய குருநாதருடைய தரிசனத்துக்காக வந்தார். திருவண்ணாமலையில யோகியாருடைய தரிசனத்துக்காக லைன்ல நிற்கும் போது பல அடியார்கள், அதுல இவரும் ஒருத்தரா நின்றுட்டு குருவை பார்க்க வரார். வர வழியிலே போன் பண்ணி சொல்றார், யாருக்கு, வெளிநாட்டுல இருந்து வாங்கினாருடைய டிராக்டரை வாங்கின இடத்துக்கு போன் பண்ணி சொல்றார், உங்கள் இடத்துல இருந்து வாங்கின ஒரு டிராக்டரும் ஒர்க் பண்ணல, எல்லாரும் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை வந்தாச்சு, அதை என்ன ஏதுன்னு அங்கிருந்து வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு விண்ணப்பிச்சுட்டார். இப்ப என்னாச்சுன்னா யோகியார் தரிசனத்துக்காக வந்தார். ஒரு தெய்வத்துடைய தரிசனமும் ஒரு அடியாருடைய தரிசனமும் நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுக்கு ஒரு தகுந்த சான்றுதான் இந்த நடந்த சம்பவம். வந்தார், யோகியாருடைய தரிசனத்துக்கு வந்தார். வந்த உடனே என்னாச்சு, ஒருத்தர் பழம் கையில வச்சுட்டு இருக்கார், ஒருத்தர் தேங்காய் வழக்கம் கையில வச்சுட்டு இருக்கார். இந்த ராதாகிருஷ்ணன் மாமா மனசுல கவலையை வச்சுட்டு இருக்கார். யோகியார் பக்கத்துக்கு வந்த உடனே யோகி ராம் சுரத்குமார் சுவாமி நமக்கு ஆறுதலா ஏதாவது 4 வார்த்தை சொல்லுவார்னு பார்த்தா அந்த ராதாகிருஷ்ணர் மாமா பக்கத்துக்கு வந்த உடனே அவர் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்னங்கிறத அறிந்த நம்ம யோகியார் ஒரு சொன்னார். என்னன்னா, நம்ம யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் பெரிய டீச்சரா இருந்தவர். அவர் சொல்றார், these ants are very dangerous அப்படின்னு சொன்னார். அவர் முன்னாடி கட்டெரும்புகள் அப்படி சாரசாரையா போயிட்டே இருந்த உடனே அதை பார்த்து சொன்னார், சுட்டி காமிச்சு யோகியார் சொன்னார், these ants are very dangerous ராதாகிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த ராதாகிருஷ்ண சுவாமிக்கு ஒன்றும் புரியல. அந்த அடியாருக்கு என்னன்னா, நம்ம மனசுல ஒரு கவலையோட வந்திருக்கோம், ஆனா சுவாமிகள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரே, நமக்கு ஒண்ணுமே புரியலையே நினைச்சிட்ட உடனே என்னன்னா, அடுத்தடுத்து வரிசைகள் நிறைய பேர் இருக்கிறதுனால பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். ராதாகிருஷ்ண சுவாமி பழத்தை வாங்கிட்டு வெளியே வந்தார். வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு போன் வருது. யாருக்கு? ராதாகிருஷ்ணர் மாமாவுக்கு ஒரு போன் வருது. என்ன போன் வருதுன்னா, சார், எங்கள்கிட்ட இருந்து வாங்கின டிராக்டர்கள் எல்லாம் சரி பார்க்கறதுக்காக நாங்கள் திருநெல்வேலி வந்துட்டோம், நீங்க எப்ப வரீங்கன்னு கேட்கிறார்கள். நான் இல்ல என் குருநாதரை பார்க்கறதுக்காக நான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன், என்னுடைய அசிஸ்டன்ட் நான் போன் பண்ணி சொல்றேன், அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்க, ஒவ்வொரு டிராக்டருடைய ஒவ்வொரு உதிரி பாகத்தவா பிரிச்சு பார்க்கும்போது நம்ம யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் என்ன சொன்னார், these ants are very dangerous ன்னு சொன்னார் இல்லையா. இந்த டிராக்டருக்கும் அந்த இன்ஜின் பம்புக்கும் போகக்கூடிய ஒவ்வொரு துளைகளிலையும் கட்டெரும்புகள் அவ்வளவு அடைச்சு இருந்தது. அதெல்லாம் ஒரு குச்சி வச்சு குத்தி அதை வெளியே தள்ளிட்டு டிராக்டரை இயக்கும் போது ஒவ்வொரு டிராக்டரும் வெகுகரமாக அப்படி இயங்க ஆரம்பிச்சது. அவருக்கு புரியவே இல்லை. உடனே அங்கிருந்து போன் வருது, சார், அந்த இன்ஜினுக்கு போகக்கூடிய வழிகள்ல ஒரே எறும்புடைய அடைப்புகளாக இருந்தது, அதுவும் என்ன இருந்து கட்டெரும்புகளாக இருந்தது, அதெல்லாம் நம்ம உடைச்சு தள்ளிட்டோம், இப்ப டிராக்டர்களை இயக்கினா ஒவ்வொன்றும் லாபகரமாக ஓடுது சார்னு சொன்ன உடனே இவருக்கு தலைக்கால் புரியல. ராதாகிருஷ்ணருக்கு என்னன்னா, திருப்பி குருவை பார்க்கறதுக்கு உள்ள ஓடி வந்து யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகிட்ட கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணினார். என்னன்னா, நாம இருக்கக்கூடிய கவலைகள் என்னங்கிறத சொல்ல கூட வேணாம் குருநாதர் கிட்ட, நம்ம மனசால அப்படி போய் நின்னா போதும், அவருடைய சன்னிதானத்துல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சாநித்தியத்தினாலேயே உணர்ந்து கொள்வார்கள். அப்பேற்பட்ட மகாத்மாக்கள் பிறந்த ஒரு பாரத தேசத்துல நமக்கும் ஒரு அழகான மனித பிறவி. அந்த யோகி ராம் சுரத்குமார் சுவாமி ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார், என்னுடைய வேலை எதுவும் இல்லை, என் அப்பாவுடைய நாமம் தான் இதை சரி பண்ணிருக்குன்னு
ராமம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அப்ப என்னன்னா நம்ம குருநாதர் சொன்னாரே, பொருளோ செலவில்லை எனினும் அருளோ வேண்டினோம். தெய்வத்துடைய அருளை சம்பாதிக்கிறதுக்கு சுலபமான வழி எதுனா, இருந்த இருந்தபடி வருவினை மாற்றிடும் கீர்த்தனம் பாடீரே. இருந்த இடத்துல இருந்தபடி நமக்கு என்னென்ன வினைகள் இருக்கோ அந்த வினையை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த ரெண்டெழுத்து நாமத்துக்கு இருக்குங்கிறதான் சொல்றதுக்காக இன்றைய சத்சங்கம் அமைந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர சொன்னமே, அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மதுர் பாபு படகுல போயிட்டு இருந்தார்கள் அல்லவா. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ராமகிருஷ்ணருக்கு பாவ நிலை சித்திக்கும். அப்படி சித்திக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, ராமகிருஷ்ணன் மயங்கி விழுந்த ஒரு டிரான்ஸுக்கு போனார். போன உடனே கூட இருந்த அந்த மதுர் பாபு அறிந்து கொண்டார், இது ஒரு சாதாரண ஒரு மயக்க நிலை கிடையாது, இது இறைவனுடைய ஒரு அனுபூதிக்கு அடைவதற்கான ஒரு நிலை அப்படிங்கறத தெரிஞ்சுட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தானாகவே தன்னுடைய நிலைக்கு வந்த ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமி இடத்துல கேட்டார், மதுர் பாபு கேட்டார், என்ன சுவாமி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிரான்ஸ் ஆச்சு, என்னத்தை அதை பார்த்தீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த காசியில இருக்கக்கூடிய கதாநாயகர் யாரு அப்படின்னா காசி புராதீஸ்வரர் சொல்லக்கூடிய நம்முடைய காய அவரோகணேஸ்வரர் தான். அந்த சிவபெருமான் தானே காசியில காசி விஸ்வநாதரா இருக்கார் இல்லையா. அந்த காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி தாயாரும் என்ன பண்றாரு அப்படின்னா, காசியில ஸ்மரிக்க